தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பானது மிக பெரியது என்று பார்க்கிறோம். உலகத்திலே எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் உண்மையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு என்ன செய்யப்பட்டிருக்குங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளுகிற அந்த அனுபவம் தான் மாறுபடுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு வேத பகுதியை வெகு நாளாக இந்த செய்தியை இந்த பகுதியை வேத பகுதியை எடுக்க வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த காலையில் தான் இந்த காரியங்களை சில விஷயங்களை கவனிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். உங்கள் மத்தியிலே நான் அதை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தருவராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வசனத்தை நாம் எந்த வகையில் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம், எந்த வகையில் நமக்கு இது வசனம் தெரியும். ஆனால் தெய்வம் இந்த வசனத்தை எதற்காக சொன்னார் என்ற சில காரியங்களை நாம் கவனிக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. 7 சபைகள் என்ன செய்யப்படுகிறது, அந்த சபைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. அதை எங்கே வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசி போதும். அதே போல் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் இங்கே வாசிக்கிறோம். 7 சபைகள் என்று சொல்லப்படுகிறது. யோவானுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் காண்பிக்கும் பொழுது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு விதத்தில் தெய்வம் இங்கே காண்பிக்கப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அதை நிலையங்கி தரித்தவராய் அவர் என்ன செய்ய, தன்னுடைய தலைமையில் வெண்பஞ்சை போல பனியை போல உறைந்த நிலையில் காணப்படுகிறது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போன்று இருக்கிறது, அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி பல விஷயங்களை அங்கே யோவான் கவனிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த நிலையங்கி தரித்திருந்தவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த 7 அந்த பொன் குத்து விளக்குகள் என்ன, அதை குறித்து தெளிவாக சொல்லும் பொழுது 20ஆம் வசனத்தில் சொல்றார், நீ கண்ட அந்த 7 என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் என்னவாம், 7 சபைகளுடைய தூதர்களாம். அது மாத்திரம் அந்த அந்த குத்து விளக்குகள் என்னன்னு சொல்றாரு, 7 சபைகளாம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார், தூதர்கள் என்று சொல்லும் பொழுது இது யோவானுக்கு மாத்திரம் இந்த வசனத்தை சொன்னார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது யோவானுக்கு மாத்திரம் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல் முழு சபைக்கும் கிறிஸ்துவால் இயேசு கிறிஸ்துவால் சம்பாதித்த முழு சபைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, இந்த வேத வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இது எங்கே ஆரம்பிக்கிறது இந்த சபை? நீங்கள் நான் நினைக்கிறது போல எங்கே ஆரம்பிக்கிறது இந்த சபை? இந்த முழுமையாக இருக்கக்கூடிய இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லப்படுகிற இந்த சபையின் காலமானது நீங்கள் நான் நினைக்கிறது போல ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக தான் ஆரம்பிக்கப்பட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் ஆராய்ந்து நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆதாம் தொடங்கி இந்த சபையானது என்ன செய்யப்படுகிறதுங்க, நடத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு காலகட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இது எதிர்காலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை, அல்லது நிகழ்காலத்தில் இருக்கிற சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அல்லது கடந்த காலத்தில் இருக்கிற சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ற விதத்திலே நாம் கவனிக்காமல் இது வெளிப்படுத்தின விசேஷமானது கிறிஸ்துவால் சம்பாதிக்கப்பட்ட, கிறிஸ்துவால் ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபைக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். 7 சபைகள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு தெரிந்த வகையில் பார்ப்போம் என்றால் 7 என்று சொல்லப்படும் ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். 7 சபைகள் என்றால் பரிபூர்ணமாக இருக்கிற தமது சபையை குறித்ததான ஒரு காரியத்தை ஒவ்வொரு தூதர்களுக்கும் அங்கே சொல்லும்படியாக யோவானுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதிலே முதலாவது சபையின் பேர் என்ன சொல்லப்படுகிறது, எபேசு சபை. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது,
அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த 7 சபைகளை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த எபேசு சபை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த சபை என்ன செய்கிறார்? மெச்சுக்கொள்கிறார். அந்த சபை செய்கிற காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? அங்கே பாராட்டுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதை தான் இங்கே 2ஆம் வசனத்தில் வாசிக்கும். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நீ சகிக்க கூடாமல் நீ இருக்கிறதையும் என்ன செய்கிறேன்? நான் பார்த்திருக்கிறேன். இங்கே சொல்றார் ஆண்டவர், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட இத்தனை விஷயம் நீ செய்கிற, நீ என்ன செய்கிற? பொறுமையாக இருக்கிற, உனக்கு சகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அநியாயம் சபைகளை நடக்கும் பொழுது அந்த அநியாயத்தை எதிர்த்து நீ பேசுகிறவனாக இருக்கிறாய். இதை சொல்லும் பொழுது இன்னொரு வசனமும் சொல்றார், தெய்வம் வெறுக்கிற ஒரு மதத்தை இந்த எபேசு சபையும் என்ன செய்கிறது என்று சொல்லுகிறார்? வெறுக்கிறா என்று சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது அப்போ நிக்கோலாய் என்று சொல்லப்படும் அந்த மதஸ்தினர் யார் என்று ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுது அது இஸ்ரவேலிலே, அதான் யூதர்களிலே இருந்து பிரிந்து போய் தேவன் அற்ற ஒரு தெய்வத்தை விசுவாசித்து நடக்க வேண்டிய அந்த பிள்ளைகளானவர்கள் என்ன செய்தார்கள்? யூத மதத்தை விட்டு பிரிந்து போய் புதிய ஒரு மதத்தை துவக்கி என்ன செய்தார்களாம்? போனவர்கள் தான் நிக்கோலாய் மதஸ்தினர் என்று சொல்லுகிறார்கள். அந்த மதத்தை பின்பற்றாமல் நீ அதை வெறுக்கிறாய். அந்த மதத்தை என்னை விட்டு விலகி போனவர்களை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய மத கோட்பாடுகளை நீ என்ன செய்கிறாய்? வெறுக்கிறாய் என்ற காரியத்தெல்லாம் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? எபேசு சபையை குறித்து பேசுகிறார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோலாம் பேசிட்டு நீ எல்லாம் சரியாக பண்ணுற, எல்லாம் நல்லா பண்ணுற, ஆனால் அப்படின்றார். அப்படி தானே நம்ம கூட சொல்லுவோம். வேலை செய்கிறவங்கள இடத்துல சரி, எல்லா இடத்துலையும் எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பண்ண, ஆனால் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். அப்படின்னு நிறுத்தி இவ்வளோ நேரம் பேசுகிறதெல்லாம் என்னாச்சுங்க? வேஸ்ட். இவ்வளோ நேரம் நம்ம குறித்து இப்போ என்ன சொல்கிறது? பெருமையாக பேசுனது எல்லா விஷயமும் என்ன ஆயிற்று என்றால் இந்த ஒரு விஷயத்தினால் என்ன செய்து விட்டது என்று சொல்லுவார்கள்? அடிபட்டு விட்டது என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அப்படி அடிப்படக்கூடிய விஷயம் என்ன? அப்படியாக ஒவ்வொரு சபையும், நீங்கள் எபேசு சபை, சிபுர்னா சபை என்று ஒவ்வொரு சபைகளையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குறைய ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்படி என்றால் அந்த குறை இதெல்லாம் ஆண்டவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அப்படி என்பது போல உங்களுக்கு எனக்கும் தோன்றலாம். ஆனால் இந்த வசனத்தை நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்? இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது நமக்கு எப்படியாக பொருந்துகிறது என்றால், நீ ரட்சிக்கப்பட்ட புதுசிலே ஆண்டவர் மேல் இருந்த அன்பு, நீ ரட்சிக்கப்பட்ட புதுசிலே சபைக்கு வருகிறதில் இருந்த அந்த ஆர்வம், நீ ரட்சிக்கப்பட்ட புதுசிலே வேதத்தை வாசிக்கிறதில் நீ காட்டுகிற அந்த ஆர்வம் எல்லாம் என்ன செய்து விட்டது? இதனாலே குறைந்து போய் விட்டது, அது டைல்யூட் ஆகிடுச்சு, உன் அன்பு தணிந்து போய் விட்டது என்பது போல இந்த வசனம் உங்களுக்கு எனக்கும் என்ன செய்யப்படுங்க? சொல்லிக் கொடுக்கப்படும். நாமும் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லைங்களா? தேவன் மேல் இருந்த அன்பை நான் விட்டுட்டேனே ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் உண்மையில் இருந்த அந்த ஆர்வம், உண்மையில் இருந்த அந்த ஒரு அன்பு இன்றைக்கு எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளும் உண்டு, செபிக்கிற பிள்ளைகள் உண்டு, வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளும் உண்டு என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது மிக தெளிவாக ஒவ்வொரு சபையினுடைய குறைகளையும் என்ன செய்கிறாங்க? சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆதியிலிருந்த, அதாவது முதல் சபை, ஆதி சபையில் இருந்த அந்த நாட்களில் இருந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த நாட்களில் நடந்த அதிசயங்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறது இல்லை? நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் என்ன செய்வோம்? சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிதான் ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதத்தை போல ஆண்டவரே இந்த நாட்களில் நடப்பதாக என்று செபிக்கிற பிள்ளைகள் உண்டு. காரணம் என்ன? ஆதி சபையில் நடந்தது போல இன்றைக்கு இருக்கிற சபைகள் நடக்கிறது இல்லை. ஆதி சபை என்றால் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவோம்? அப்போஸ்தலருடைய காலத்தில் துவக்கப்பட்ட சபை. அவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்கள் நிழல் பட்டு என்ன செய்தார்கள்? சுகமானார்கள். அப்பேற்பட்ட அற்புதங்கள் எல்லாம், அதிசயங்கள் எல்லாம் இந்த நாளிலும் நடக்க வேண்டும்
என்று சொல்லி நமக்கு என்ன செய்வார்கள், சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் 7 சபைகளை ஆண்டவர் ஆரம்பிக்கும் பொழுது, உங்களை என்னை பொறுத்தவரை எபேசு சபை என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே, அதாவது கிறிஸ்தவர்களை அவர்கள் நினைக்கிறது என்ன, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபை, 2ஆம் நூற்றாண்டில் இருந்த சபை, அல்லது 10ஆம் நூற்றாண்டில் இருந்த சபை, லவோதிக்கேயா சபை என்ற கடைசி காலத்தில் இருக்கிற சபையிலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு என்ன செய்வார்கள், பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, உங்களை இன்னும் பொறுத்தவரை, அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது, எபேசு சபை என்று சொல்லப்படுகிறது ஆதி சபை என்றால், எபேசு சபை என்பது முதல் சபை, முதல் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட சபை என்று சொல்லுவோம் என்றால், ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார், ஆதி சபைக்கு நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய் என்று எப்படி சொல்லுவார்? முதல் சபைக்கு நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாருங்க, சொல்ல மாட்டார். ஒருவேளை லவோதிக்கேயா சபையில் இதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 7வது சபை அல்லது 6வது சபை, அந்த சபையில் இருக்கிறவர்களை பார்த்து, ஆதி எபேசு சபையில் கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டு போனாய், விட்டு விட்டாய் என்று ஆண்டவர் இங்கே என்ன செய்யல, சொல்லவில்லை. முதல் சபையாக எபேசு சபையை ஆண்டவர் காட்டும் பொழுது சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு போனாய். அப்படி என்றால் நம்முடைய துவக்கம், நம்முடைய ரட்சிப்பின் காலத்தில் நமக்கு இருந்த தேவன் மேலே இருந்த அன்பு தணிந்து போய்விட்டது என்பது போல உங்களுக்கு எனக்கும் சொல்லப்பட்டாலும், இந்த வேத வசனம் எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் நானும் என்ன செய்யணும், கவனித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை தானே நமக்கு இருக்கிறது. இந்த வசனத்தை பொறுத்தவரை இங்கே ஆண்டவர் பெரிய ஒரு இடி கொடுக்கிறது போல சொல்றார். நம்ம நினைச்ச ஆதியில் இருந்த சபை நாட்களில் இருந்த அந்த நாட்களிலே செபித்த செவங்கள், அந்த நாட்களில் நடந்த அற்புதங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதில்லை. ஆதியில் நடந்த அற்புதத்தை போல இந்த நாட்களில் நடக்கணும் என்று செபிக்கிற ஆதி சபையிலே அந்த 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டது போல, இன்னைக்கும் ஆண்டவர் அந்த ஆதி சபையில் நடந்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் அப்படியாக செயல்பட வேண்டும் என்ற அந்த விஷயம் நம்முடைய சிந்தையிலே என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. அது சபையின் காலத்தை பொறுத்தவரை, நம்முடைய காலத்தை பொறுத்தவரை, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த நேரமும் நான் கையில் என்ன செய்வேன், பைபிள் வச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த நேரமும் நான் என்ன செய்கிறேன், வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். நேரம் கிடைக்கும் பொழுதுதான் பைபிளை திறந்து வாசித்த அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும். அதே போல சபைக்கு என்ன செய்வேன், ஓடி போய் நான் என்ன செய்கிறேன், நான் விழுகிறவனாக இருப்பேன். சபை திறந்து கூட இருக்க மாட்டாங்க, வாசலில் உட்காந்துட்டு இருப்பேன். ஐயா எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐயா என்ன செய்வார், வரும்போது கதவு திறந்து விட உள்ளே போய் உட்கார்ந்து நம்ம என்ன சும்மா உட்கார மாட்டோம், செபித்து கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு இருந்தால் நாள்பட என்ன ஆயிடுச்சுங்க, ஐயா கதவு திறந்து 1 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்காரு, ஒருத்தரையும் காணோம். அப்படி தானே வர மாமி கழுது போல ஆளான்ற கதை மாதிரி ஆதியிலிருந்த அன்பு, ஆதி தேவன் மேல் கொண்டிருந்த அந்த வைராக்கியம், தேவன் மேல் கொண்டிருந்த பற்று, வேதத்தின் மேல் கொண்டிருந்த பற்று, பாடல் பாடும் பொழுது சத்தமாக எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கேட்குற மாதிரி நான் சத்தமாக பாடினேன். அந்நிய பாஷை பேசும்பொழுது எல்லோரும் கேட்கிற மாதிரி சத்தமாக அந்நிய பாஷை நான் பேசினேன். இவ்வளோ விஷயங்கள் என்ன செய்கிறது, என்ன எனக்கு பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போய் விழுந்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு என்று சொல்லி ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் அத்தனை அன்பாயிருந்து நான். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த நிலை என்ன இல்லை, தேவன் மேலே அன்பற்றவனாக சபையை இப்போ எத்தனாவது 8:30 தானே ஆகுது, இப்போ தானே பாட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, 9 மணி தானே ஆகுது, இப்போ தானே அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, சங்கீதம் வாசிச்சிருப்பாங்க. பொறுமையாக போகலாம், எப்போதைக்கு மெசேஜுக்கு நம்ம போகலாம். அப்படி இருந்து என்ன நான் இப்படி மாறிட்டேனே என்ற ஒரு சிந்தனை, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற அனுபவத்தை இந்த அனுபவத்தோடு நீங்கள் நானும் என்ன செய்வோம், ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ இந்த அன்பு இதை குறித்து நீங்கள் பேசலைன்னா அப்போ நான் எப்படி வேணால் வரலாமா பிரதர், எப்படி வேணால் நான் சபைக்கு வரலாமா, எப்படி வேணால் நான் வேதம் வாசிக்கலாம் கூட பரவாயில்லையா? இந்த வேத வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சபைக்கு வருகிறதோ, தேவனை துதிப்பதோ, வேத வசனத்தை வாசிப்பதோ, ஜெபிக்கிறதோ, உபவாசிக்கிறதையோ இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல.
ஆரம்பத்தில் தேவன் மேலே எத்தனை அன்புள்ளவனாக இருந்தேன் என்கிறது நம்ம எப்படியாக கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய அன்பு, தேவன் மேலே வைக்கப்பட்டிருக்கிற அன்பில் என்ன செய்கிறது? தனிந்து போகிற காரியமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்பா பரவாயில்ல இருக்கட்டும், அப்படி என்ற அளவுக்கு இன்றைக்கு தெய்வத்தை நாம் என்ன செய்கிறதில்லை, புரிந்து கொள்ள போகிறதில்லை என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், ஆதியிலே தேவன் நமக்கு என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார் இல்லையா? புதுசாக உள்ளே வரும் பொழுது, சர்ச்சுக்குள்ள சபையில் வந்து உட்காரும் பொழுது, ஆண்டவர் எது கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். இதை கேட்டால் இதை கொடுப்பார், அதை கேட்டால் ஆண்டவர் அதை கொடுப்பார். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது கூட நான் இப்போ பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க. அந்த நாட்களில் வீட்டில் அந்தளவுக்கு பிரியாணிலாம் செய்ய மாட்டாங்க, நான்வெஜ் அந்தளவுக்கு செய்கிறது கிடையாது. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்து எப்படி பிரியாணி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன செபந்தான் பண்ணேன். அரை மணி நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து இந்த பிரியாணி கொடுத்தாங்க. இந்த வீட்டில் செஞ்ச இந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக, ஆண்டவர் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரா அப்படின்னு கண்ணீர்லாம் பொல பொல பொலன்னு ஊற்றி என்ன செய்தது இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. உண்மைதான். நீங்களே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கே என்ன செய்யும் தெரியும். ஆதியில் இருந்த போல, சபையில் ஆரம்ப நாட்களில் இருந்தது போல நீங்களும் நானும் இன்றைக்கு இல்லை என்பது புரியும். அதில் 2 விதமான வகை உண்டு. ஆதியில் இருந்து கொண்டிருந்த அந்த பற்றும் அந்த அன்பும் இன்றைக்கு இல்லை என்றால் 2 விதமான காரியம். ஒன்று, அன்றைக்கு நான் கேட்டது போல கடவுள் இன்றைக்கு எனக்கு செய்கிறதில்லை. அன்றைக்கு நான் செபித்த காரியங்களுக்கு பதில் கொடுத்தது போல இன்றைக்கு தெய்வம் கொடுக்கிறதில்லை என்கிற தேவன் மேலே வெறுப்பிலே நான் என்ன செய்கிறேன்? நான் அவரை விட்டு விலகி போகிறேன். அன்பிலிருந்து நான் தனிந்து போகிறேன். இன்னொரு பக்கம் என்னவென்றால், நான் என்ன செய்கிறேன்? தேவனை குறித்து நான் புரிந்து கொண்டு அந்த நாட்களில் செபித்தது போல நான் இந்த நாட்களில் செபிக்காமல் இருந்தாலும், அந்த நாட்களில் நான் இருந்தது போல இந்த நாட்களில் இல்லாமல் நான் இருந்தாலும், தேவன் மேல் இருக்கிற அன்பு எந்த நாளும் மாறலை. என்னுடைய செபத்திலே மாறுதல் ஏற்பட்டது. அது மெச்சூரிட்டி என்று சொல்லுவார்கள். தேவனை புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். சிறு பிள்ளைகள் கேட்கும் பொழுது எல்லாம் வாங்கி கொடுப்போம். பெரியவன் ஆகும் பொழுது அந்த பெரியப்ப என்ன வாலிப பசங்க சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு எப்படிலாம் வாங்கி கொடுத்தேன், நீ பெரியவனாகும் போது நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அடிச்சுட்டு அழுதுட்டு ஓடுற பிள்ளைகள் இருக்கிறார்களே. அது என்ன செய்கிறது? சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? சிறு வயதில் உனக்கு வாங்கி கொடுத்தது நீ சின்ன பையனாக இருந்த, ஆகவே நான் வாங்கி கொடுத்தேன். பெரியவனான பொழுது அதற்குரிய காரியங்களை நீ என்ன செய்யணும்? விட்டு விடணும். அப்பயும் உட்காந்து சாக்லேட் சாப்பிட்றது, அப்பயும் உட்காந்து பம்பரம் விடுறது, அப்பயும் உட்காந்து விளையாடுறது, அப்பயும் உட்காந்து செய்கிறது. அது மெச்சூரிட்டி லெவலில் சிறு பிள்ளைகளை போல நாம் இருக்கிற அனுபவம். அந்த அனுபவம் மாற்றம் என்ன செய்கிறது? 2 விதத்தில் நமக்கு அமைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இந்த 7 சபைகள் 7 காலங்களில் வெளிப்படுகிற சபை என்று சொல்லப்பட்டாலும் இது எல்லா சபைக்கும் பொருந்தும். இது எல்லா சபைக்கும் இந்த வசனமானது என்ன செய்யுங்க? பொருந்தும் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன உங்களுக்கு எனக்கு சொல்ல வருகிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஏன் 7 சபையெல்லாம் காட்டணும்? ஏன் 7 சபையை குறித்து ஆண்டவர் பேசணும்? ஏன் தூதர்களை குறித்து ஆண்டவர் பேசணும்? 7 சபைகளுக்கு ஒரு தூதன் உண்டு. அந்த 7 தூதர்கள் 7 நட்சத்திரங்கள் என் கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். அந்த 7 நட்சத்திரங்களும் அந்த 7 சபைகளின் தூதராம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு தெய்வத்தை குறித்ததான விஷயத்திலே உங்களுடைய என்னுடைய புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் மிகவும் மோசமாக இருக்கிறபடினால தான் ஏதோ ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது போல, அதிசயம் நடக்கிறது போல ஆண்டவர் எல்லாவற்றும் செய்கிறார். ஏங்க இயேசு கிறிஸ்துவை நேரடியாக வந்து அந்த சபைகளுக்கு சொல்லியிருக்கலாமே? உண்மைதானே? ஏன் ஒரு தூதனை வைக்கணும் ஆண்டவர் அங்கே? எதற்காக ஆண்டவர் அங்கே தூதனை வைக்கணும்? 7 சபைக்கு 7 தூதன் எதுக்குங்க? எதுக்கு அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவங்களாக என்ன சொல்றது, அந்த போஸ்டிங்கில் வச்சு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்க நடத்து எதுக்கு? இவரே நேராக போய் என்ன செய்யலாம்? அது 7 சபைக்கும் போய் ஒவ்வொரு காலத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாமே. ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்?
என்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? அப்படிப்பட்ட விதத்தில் நாம் யோசிக்கிறோமா என்று கேட்போம் என்றால் கிடையாது. ஆனால் அப்படியெல்லாம் நாம் சிந்தித்து இந்த வேத வசனத்தை கவனித்து பார்ப்போம் என்றால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற அந்த வசனத்துடைய அர்த்தத்தை உங்களால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ சொல்ல, இதுதானா பிரதர், இவ்வளவுதானா பிரதர் அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் புரிந்து கொள்ளுகிறதே காரியம். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எந்த ஆதின்னு தெரியலையே. ஆதாமுடைய அந்த நாட்களிலே அந்த ஆதியில் இருக்கிற காரியமா? அப்போ ஆதாம் அன்பா இருந்தான், இப்போ நீங்களும் நானும் அன்பற்றவர்களாக இருக்கிறோம். ஆதாமோடு கூட தெய்வம் பேசினார், இன்றைக்கு தெய்வம் மனிதனோடு பேசுகிறதில்லை என்ற விஷயத்தை நமக்கு சொல்லுகிறதோ? முழு மனுக்குலத்திற்கும், அது ஆதாமாக இருந்தாலும், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மக்களாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்காக, எனக்காக, அதை எதிர்காலத்தில் வரப்போகிற ஜனத்திற்காக எல்லோருக்கும் சேர்ந்து தான் இந்த வேத வசனம். முதல் சபைக்கு ஆண்டவர் அபாயத்தை சொல்றார். முதல் சபைக்கு ஆதியில் இருந்து கொண்டிருந்த ஆதி சபை என்று சொல்லுகிறோமே, அந்த ஆதி சபைக்கு ஆதியில் இருந்து கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த வசனத்தின் மூலமாக சொல்ல வருகிறது என்ன? அதான் சொல்ல, நீ அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை 5ஆம் வசனம் வாசிங்களே. விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி, அப்படின்னா சபையிலிருந்து உன்னை எடுத்துருவென்றார். சபையிலிருந்து ஆண்டவர் உன்னை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். குறை உண்டு என்று சொன்னவர், அதில் சின்ன குறையா பெரிய குறையா, ஒரு எல்லாம் செய்கிற நீ, உன் கிரியைகள், நீ ஒரு மதத்தை நீ எதிர்க்கிறாய், எனக்கு பிடிக்காத ஒரு மதத்தை நீ எதிர்க்கிறாய், ரொம்ப நல்லது. அது முன்னா இருக்கிற வசனத்தை உன் கிரியைகளையும், அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்களேன் போதும். அப்போ இவ்வளோ கிரியைகள் உனக்கு இருக்கிறது, இவ்வளோ விஷயங்கள் நீ செய்து கொண்டு இருக்கிறாய், அதெல்லாம் சரி. ஒரு மதத்தை எதிர்க்கிற, பொல்லாதவர்களை கண்டால் உனக்கு அத்தனையா பொங்கி கொண்டு என்ன செய்கிறார்? வருகிறாய், நீ எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறையை நீ திரித்து கொள்ளாமல் போவாய் என்றால், சபையிலிருந்தே உன்னை நான் எடுத்து போடுவேன். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தமே. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்து போனா என்பதை, அப்போ இந்த சபை என்ன செய்கிறதாம்? விழுந்து போய் விட்டதாம். எத்தனை ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எபேசு சபை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது அந்த சபையை குறித்து பெருமையா பேசுறாரு. ஆண்டவர் அந்த சபையை நடத்துகிறார் அப்படின்னு சொல்றோமே. ஆனால் எபேசு சபை விழுந்து போன சபை. நீ இன்னமும் சரியான விதத்தில் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாமல் இருப்பாய் என்றால், நான் உன்னிடத்தில் வந்து அந்த விளக்கு தண்டை எடுத்து போட்டு விட்டு சபையிலிருந்து நான் என்ன செய்வேன்? கிறுக்கி போடுவேன். எத்தனை பெரிய அபாயத்தை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு போனாய். அப்ப எத்தனை முக்கியம் இந்த ஆதியில் இருக்கிற அன்பு என்பது. ஆனால் இன்றைக்கு நீங்களே நானும் என்ன செய்கிறேன்? இந்த ஆதியில் இருக்கிற அன்பை நான் என்ன செய்கிறேன்? நான் கவனிக்க போகிறது இல்லை. ஆரம்பத்தில் இருந்த தேவனிடத்தை தேடுகிற அந்த விஷயத்தில் இருந்த காரியத்தை இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? தானாக என்னால் நானே முயற்சி செய்து அதற்கு ஏதோ பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேட்ச் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன்? கடவுளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் தெளிவாண்டவர், நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். இந்த ஒவ்வொரு சபைக்குமே ஆண்டவர் பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அது ஆதாமாக இருந்தாலும் சரி, அது பழைய ஏற்பாட்டு திருச்சபையாக இருந்தாலும் சரி, அது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற திருச்சபையாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்கக்கூடிய திருச்சபையாக இருந்தாலும் சரி, தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய செய்கைகளை புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
நான் 4 விஷயம் சரியாக பண்ணிட்டேங்க, ஒன்றே ஒன்று விட்டுட்டேங்க. ஆனால் அதை அதுக்கு ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். சின்ன ஒரு குறை தான், அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கண்டுக்க மாட்டார். அவர் என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லிட்டு நான் என்ன செய்து விடுகிறேன், என்னை நான் மழுப்பிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நீ விழுந்து போன சபை என்று சொல்லுவார். மதத்துக்குரிய காரியங்களை வெறுத்து விட்டேன், உண்மைதான். பொல்லாத விஷயங்களை செய்யும் பொழுது அதை எதிர்க்கிறவனாக நின்றேன். இளைப்படையாமல் தேவனுக்காக நான் கிரியை செய்கிறவனாக ஓடுகிறவனாக நான் இருக்கிறேன். பொறுமையாக இருக்கிறேன். இப்ப இத்தனை விஷயங்கள் நமக்கு இருந்துட்டா நம்ம பரலோகம் போயிடுவோம்னு சொல்றோம். கரெக்டா? 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த குணாதிசயங்கள், அந்த பண்புகள் அல்லது அந்த செய்கைகள்லாம் இருந்தால் நீங்கள் நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, நீ இவளைகளை செய்கிறாய், நிச்சயமாக அதை செய்ய வேண்டும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற அந்த காரியம் உன்மேல் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. சரி, குறை இருக்கு, அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா பரவாயில்ல. நீ திருந்தாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால் உன்னிடத்திலிருந்து அந்த விளக்கு தண்டை எடுத்து நான் போட்டு விடுவேன். 7 சபை 6 சபை தான் இருக்கும் அந்த தண்டில். அந்த அந்த குத்து விளக்கில் 7 தண்டு இருக்காது, 6 தண்டு தான் இருக்கு. அதை எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டிய வகை ஒன்று உண்டு. தேவனை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வகை ஒன்று உண்டு. அப்ப ஆண்டவர் இங்கே எந்த வார்த்தை, எந்த ஆதியில் இருந்த அன்பு என்று சொல்லுகிறாரே, அது என்ன நான் விட்டு விட்டேன், என்ன நான் அதை சொல்லுவது, என்ன என்று நான் புரிந்து கொள்வது, எந்த ஆரம்பத்தை ஆண்டவர் இதை சொல்லுகிறார், எந்த ஆரம்பத்தில் நான் கொண்டிருந்த அன்பு என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் கவனிக்க வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனுக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். மனிதனுக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அது மனிதனுக்கு மாத்திரமல்ல, பிசாசுக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்திலிருந்து யாருமே என்ன செய்யக்கூடாதுங்க, வெளிவரக்கூடாது. உதாரணத்திற்கு தண்ணீரில் மீன்கள் தண்ணீரில் தான் இருக்கணும். உண்மையா? தண்ணீரில் மீன்கள் என்ன செய்யணும், தண்ணீரில் தான் அது வாழ முடியும். அது அதனுடைய ஸ்தானத்திலிருந்து வெளிவந்து விடும் என்றால் அது என்ன ஆகிவிடும், அது குதிக்குதுங்க, அது சந்தோஷமா இருக்குதுங்க, அது துள்ளுதுங்க அப்படின்னு சொன்னாலும் அது துள்ளல, அது தன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். மனுஷனோ அல்லது மிருகங்களோ நீச்சல் அடிக்க தெரியாத விஷயங்கள் என்ன செய்கிற நாட்டில் வாழ வேண்டிய மிருகங்கள், அதாவது தரையில் உயிர் வாழ வேண்டிய ஜீவன்கள், ஜீவ ஜந்துக்கள் என்ன செய்யலாம், தண்ணீரில் கொண்டு போய் விட்டால் என்ன ஆகுறது, அங்கே குதிக்கிறாங்க, கையில் நல்லா ஆட்டுறாருங்க, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு. அவர் கை ஆட்டுறதுக்கு உயிரோடு இருக்கிறது அர்த்தம் இல்லை, அவர் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்கிறாய், நீ இதை வெறுக்கிறாய், இதை செய்கிறாய், உன்னிடத்தில் பெரிய விஷயங்கள் இருக்கிறது, நான் வெறுக்கிற மதத்தை நீ வெறுத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ ஜீவனற்றவனாய் இருக்கிறாய், உன் ஜீவன் போய்கொண்டிருக்கிறது, அந்த ஸ்தானத்தை நீ இழக்கப் போகிறாய் என்கிறதை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், மறந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்தானத்தை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துட்டு அந்த ஸ்தானத்தை விட்டு மனிதன் வந்துட்டான் அப்படின்னா முடிஞ்சது அவனுடைய கதை. அதுதான் எங்கே வாசிக்கிறோம், யூதா 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வாசிங்களேன். யூதா 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இங்கே 2 கூட்டத்தை ஆண்டவர் முதல் யூதாவில் வாசிக்கும் பொழுது யூதா எழுதின நிருபத்தில் முதலாவது எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்து விட்டார் ஆண்டவர் அந்த ஜனத்தை. அப்போ முதல்ல ஆண்டவர் ஒரு கூட்டத்தை காட்டுறார், இஸ்ரவேல் ஜனம். அந்த ஜனம் என்ன செய்தது, ரட்சிக்கப்பட்டது, எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் தங்களுடைய கிரியை தான் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்யாமல் போனார்கள். அவர்கள் அற்புதத்தை கண்டார்கள், அடையாளத்தை கண்டார்கள், தேவனால்
ஆலோசிக்கப்பட்டார்கள், தேவனால் நடத்தப்பட்டார்கள், தேவனால் போஷிக்கப்பட்டார்கள். ஆனால் விசுவாசியாமல் போனதினாலே அவர்கள் செத்து போனார்கள், மரித்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் என்ன கிரியை நான் செய்தாலும், நான் எந்த விஷயங்களை நான் கடவுளுக்குள்ளே வந்து செய்கிறேன் என்று செய்தாலும் ஒரு முக்கியமான ஒன்று அதை நான் செய்யாமல் போவேன் என்றால் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என்னுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போய்விடும். நான் எகிப்திலிருந்து புறப்பட்டதன் நோக்கமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடும். கானான் என்னுடைய இலக்கு. கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனம், எகிப்திலிருந்து ஆரவாரத்தோடு புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் தேவனை விசுவாசியாமல் போனது நிமித்தமாக அவர்கள் பாதியிலே செத்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போலவே ஆதி மேன்மை தொடர்ந்து சொல்லுகிறார். இது மனிதனோடு முடிகிற விஷயம் அல்ல. சத்ருவானவன், நம்முடைய பாஷையில் தெரிந்த பாஷையில் சொல்ல சாத்தான், லூசிஃபர் அல்லது மேன்மையை தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி வந்த தேவ தூதர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அப்பேற்பட்டவர்கள் ஆதி மேன்மை என்ன செய்தார்கள்? இழந்து போனவர்கள், தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளிவந்தவர்கள், தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்து வாழும்படியாக பிரயாசப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நான் எத்தனை செபித்தாலும், எத்தனை பாடல்களை பாடினாலும், ஆராதனை செய்கிறவனாக, ஆராதனை வீரனாக நான் இருந்தாலும், நான் சகிக்க கூடாத காரியங்களை என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படி என்ற விஷயத்தில் நான் இருந்தாலும் கூட எனக்குள்ளே ஆதியில் கொண்டிருந்த அன்பு எனக்குள்ளே இருக்க வேண்டும். என் மேன்மையை, என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் விலகி போகாதவனாக என்னுடைய நடக்கை காணப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற எல்லா செயலை நான் செய்கிறவனாக இருந்தாலும், தேவனை விட்டு வழி விலகுகிற, தேவன் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு விடுவேன் என்றால் நிச்சயமாக நான் சபையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவேன். அதாவது சபையிலிருந்து கிறுக்கி போடப்படுவேன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது எப்போ நடக்கும் தெரியுங்களா? மனம் திரும்பாத பட்சத்தில், நான் அந்த செயலை செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக தேவன் வந்து உங்களை என்னையும் கணக்கு கேட்பார். நான் கொண்டிருக்க வேண்டிய அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை நான் கொண்டிராமல் இருப்பேன் என்றால் நிச்சயமாகவே என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய நிலை மிகவும் பரிதாபமாக மாறி போய்விடும். இஸ்ரவேலை போல நான் செத்து போவேன். ஆதி மேன்மை இழந்த தூதர்களைப் போல, அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஸ்தானத்தை விட்டு விலகி போன தூதர்களைப் போல, லூசிஃபரை போல, சத்ருவானவனை போல எனக்கும் நியாய தீர்ப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் என்பதை தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். சபை ஆண்டவர் ஃபைன் டியூன் பண்றார். ஆண்டவர் எச்சரிக்கிறார் சபையை, நீ எல்லாம் செய்யறப்பா, எல்லாம் நல்லா இருக்கு, மதத்துக்குரிய காரியங்களை விட்டு விட்டாய். மதத்துக்குரிய காரியங்கள் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் விட்டுட்டா நான் பரலோகம் போயிடுவேன் நினைக்கிறோம், அப்படிதானே? ஆனால் இன்னும் நம்ம என்ன செய்யணும்? கீழே தானுங்க நம்முடைய நிலை எல்லாம் இருக்கிறது. மேலானவர்களை தேட வேண்டி நீங்களும் நானும் கீழானவர்களை நோக்கி பார்த்து கொண்டு போகிறதுனாலே மேலான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். அதை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன புதுசா இருக்குது, என்ன விந்தையாக இருக்கிறது, என்ன பேசுறார் இவரு, என்னுடைய கிரியையில், என்னுடைய செயலில் நான் சரி உள்ளவனாக இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அது என்ன, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்? இவைகள் எல்லாம் நீ செய்தாலும் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த குறையாக ஆண்டவர் சொன்னாலும் கூட சின்ன குறை தானே அப்படின்னு ஆண்டவர் விடாம, நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக
இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். இது முழுமையா இந்த வசனங்களை விளக்குவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் ஆதியில் செய்த கிரியைகளை நீங்களும் நானும் திரும்ப செய்ய வேண்டுமா? ஆதியில் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பு, அந்த அன்பை நான் தொடர்ந்து அதில் நிலைத்து நிற்க வேண்டுமா? அதுதான் மனிதன் இருக்க வேண்டிய நிலை. அதான் சொல்ல, நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை மறந்து போகாதே. விழுந்து போன சபையை பார்த்து ஆண்டவர் பேசுறார். எபேசு சபையை குறித்து நீங்களும் நானும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அது ஆதியில் இருந்த சபை, அது பெரிய ஒரு சபை. நூற்றாண்டுகளிலே 2000 வருஷங்களில் என்ன செய்தது? முதலாவது துவக்கப்பட்ட சபை என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, எபேசு சபை தன் நிலையில் இருந்து விழுந்து போன சபை, தன் நிலையிலிருந்து கீழே விழுந்து போய் இருக்கிற சபை. அதை சரிபடுத்த முடியாத ஆண்டவர் சொல்ற, நீ செய்யல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் வருவே. ஆகவே தான் ஆண்டவர் நேரடியாக வந்து செய்வார் என்றால் அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக மாறிவிடும். ஆகவே அவர் நேரடியாக வராமல் தமது தூதர்களை கொண்டு ஆண்டவர் அந்த 7 சபைகளுக்கும் செய்திகளை சொல்லும்படியாக யோவான் மூலமாக இந்த வசனங்கள் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டவரே இதுதானா பிரதர் அப்படின்னு நமக்கு தோன்றும், இவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு தோன்றும். ஆனால் அது இல்லைன்னா ஒன்றும் நமக்கு நடக்காது. இந்த முழு உலகமும் சத்ருவானனும் கூட, அதாவது சாத்தானும் கூட, அவன் ஒரு நிலையில் அவன் வைக்கப்பட்டிருந்தான். அவன் இழந்து போனான், அவனுக்கு கீழே விழுந்து போனான். இஸ்ரவேல் ஜனமும் அவர்கள் ஒரு நிலையில் என்ன செய்யப்பட்டார்கள்? அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசியாமல் போனதினாலே, நம்பாமல் போனதினாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எபேசு சபையும் கூட எல்லா கிரியைகள் நல்லா இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு, எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்கள்? ஆடம்பரங்களை விட்டொழிகிறார்கள். படபடன் இருந்து பண்றதுல பொறுமையா இருக்கிற ஜனம், நகை போடாத ஜனம், தேவனுக்காக அர்ப்பணித்த ஜனம், எல்லாம் செய்தாலும் ஆண்டவர் சொல்ல, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறை என்ன குறை? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்களும் நானும் விட்டு போய்விட்டோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எப்போ பேசினாலும் புரியாத மாதிரி தான் பேசுவார், இல்லையா? ஊமைகளை குறித்து நமக்கு தெரியும். ஊமைகளை ஆண்டவர் பேசும் பொழுது ஜனத்துக்கு புரியணுன்ற அளவுக்கு ஆண்டவர் பேசினாரான்னு கேள்வி கேட்போம்னா இல்லைங்க. ஆண்டவர் ஜனம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் மறைவாக ஆண்டவர் பேசினார். அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கோ வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சீஷரில் பார்த்து ஆண்டவர் சொல்றார். அப்போ ஊமைகளை ஆண்டவர் எதற்கு சொன்னார்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. ஆண்டவர் எப்பவுமே உள்ள ஒரு விஷயத்தை வைத்து தான் ஆண்டவர் பொடி வச்சு தான் பேசுவார் அப்படின்னு சொல்றது போல, ஆண்டவர் என்றைக்குமே ஆண்டவர் யாருக்கு போய் புரிய வேண்டுமோ அவர்களை போய் அந்த வார்த்தை போய் சேரும். யார் அந்த வார்த்தைக்காக வாஞ்சிக்கிறார்களோ அந்த வார்த்தை அவரிடத்தில் போய் சேரும். அது எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்யணும் என்றால், அந்த நிலை நான் என்ன செய்யணும்? நான் நிற்கிறவனாக இருக்கணும். இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று சொல்லுது எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். முழு மனுக்குலமும் முழு சிருஷ்டியும் தேவனுடைய வார்த்தையில தான் நின்று கொண்டிருக்க வேண்டும். நீ எல்லாம் பண்ற, எல்லாம் செய்யற, ஆனால் தேவனுடைய வார்த்தையில நீ நிலைத்து நிற்கவில்லையே. உன் கிரியைகள் நல்லா இருக்கு, நீ செய்யற எல்லா விஷயம் நல்லா அருமையா பண்ற, அவங்க பின்பற்றுற மாதிரி நீ பின்பற்றுகிறது இல்லை. ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ தேவனுடைய வார்த்தையில நீ நிலைத்து நிற்க மாட்டேங்கிறாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்றால் ஆதியில இருந்த வார்த்தை. அதான யோவான் 1:1 ஆதியிலே
ஆதியிலே கொண்டிருந்த வார்த்தையிலே நிலைத்து நிற்காதவன் சபையிலிருந்து எடுத்துக்கொள்ள, அதாவது அவன் பேர் நீக்கப்படும். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேங்க, ஆண்டவருக்காக இதை பண்ணுங்க, ஆண்டவருக்கு அதை செஞ்சங்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் பண்ணுங்க. இல்லை, வார்த்தையில் நிலைத்து நிற்க முடியாதவன் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே ஆதி மேன்மையை இழந்து போன, ஆதி மேன்மை என்றால் என்னங்க? தேவனுடைய வார்த்தை. அது லூசிபர் தேவனுடைய வார்த்தையில் நின்றிருக்க வேண்டும். இன்றைக்கு சத்துருவானவன் என்று சொல்லப்படுகிறவன் அன்றைக்கு அந்த நாட்களில் அவன் தேவனுடைய வார்த்தையில் நின்றிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனம் அற்புதத்தை கண்டது, அதிசயங்களை கண்டது, எல்லாம் கண்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. எனவே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை இழந்து போனார்கள். பாதியிலே வழியிலே மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை அருமையா ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்றால், ஆதியிலே கொண்டிருந்த, ஆதியிலே இருந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போய்விட்டாய். அதான் விழுந்து போனாய் என்று சொல். எங்க இருந்து விழுந்தன் பார். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆகவே ஆண்டவர் அற்புதத்தை மேன்மைப்படுத்தல, ஆகவே ஆண்டவர் அதிசயங்களை மேன்மைப்படுத்தல, அடையாளங்களை மேன்மைப்படுத்தல, ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தல. எதை தாங்க மேன்மை பாராட்டி இருக்கிறாரு? காரணம் என்ன? உங்களுக்கு எனக்கு வார்த்தை தான் முக்கியம், தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். ஆகவேதான் ஒரு மீன் தண்ணீரில் இல்லாமல் வெளியே வந்து நான் வாழ்வேன் என்று சொல்லும் என்றால், அந்த மீன் என்ன செய்ய, துள்ளினாலும் குதித்தாலும் என்ன செஞ்சாலும் அது உயிரோடு இருக்க இல்லப்ப, செத்து போச்சு. ஐயா நல்ல கையை ஆடிட்டு தண்ணிக்குள்ள ஜாலியாக விளையாடுறான். இல்லைங்க, உயிருக்காக போராடிட்டு கொண்டு இருக்கிறான். சத்துருவானவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளிவந்ததனால்தான் அவன் என்ன செய்கிறான்? போராடி கொண்டிருக்கிறான். மனிதனும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி வந்தபடினால்தான் இன்று வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்? உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். துடிதுடித்து மனிதன் செத்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இல்லை. நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கும். ஏனென்றால் இந்த முழு உலகமும் தேவனுடைய வார்த்தையில் படைக்கப்பட்டது. எல்லா சிருஷ்டிகளும் தேவனுடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால் படைக்கப்பட்ட ஆண்டவர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்து அந்த வார்த்தையில் படைக்கப்பட்ட சிருஷ்டியின் இடத்திலே கொண்டு வந்து மனிதனை வைக்கிறார். அப்ப அந்த வார்த்தை விட்டு விடுவான் என்றால் அந்த மனிதன் என்ன செய்ய முடியாதுங்க? நிலைத்து நிற்க முடியாது. அதுதான் நடக்குது இன்றைக்கு. அதுதான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்றார், நீ எல்லாம் பண்ற, எல்லாம் செய்யற, பார்க்கறது பச்சையா இருக்கிற, நல்லா என்ன செய்ய, கனி கொடுக்கிற, எல்லாம் பண்ற, ஆனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் நீ இருப்பாய் என்றால் திரும்பமாக உன் நிலைக்கு நீ போ. உங்களுக்கு எனக்கு எது முக்கியங்க? தேவனுடைய வார்த்தை. அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், எல்லாம் செய்யணும், நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையில் நான் நிலைத்து இல்லாமல் இருப்பேன் என்றால், நிற்காமல் இருப்பேன் என்றால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நான் விட்டு போனவன். இது ஆதி என்று சொல்லுகிறது. சபையின் ஆதி காலமோ, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆதி காலமோ, அல்லது ஆதாம் ஏவாளுடைய ஆதி காலமோ அல்லங்க. இந்த முழு உலகமும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் வார்த்தையை உருவாக்கினார். அந்த வார்த்தையிலிருந்து மனிதன் விழுந்து போய் விட்டான். நான் விழுந்து போனவன், திரும்பமாக அந்த வார்த்தையில நான் நிலைத்து நிற்கும்படியாக பிரயாசப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தனை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் நான் எதற்குள்ளே இருக்க வேண்டியவர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள். அந்த வார்த்தைகளை நான் எப்படி திரும்ப நான் போவது? அந்த மீன் துடித்து கொண்டிருக்கிற மீனை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு பாருங்க, திரும்பவும் உயிர் பெற்றுவிடும். அங்கே தண்ணீரில் துடித்து அவன் தன் கையை ஆட்டிக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறவனை பிடித்து
கைபிடித்து தூக்கி கொண்டு வந்து நிலத்தில் விட்டு விடுங்கள், கொஞ்ச நேரத்தில் சரியாக உயிர் பெற்று விடுவான். அதே போலதான் மனிதனும் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டிய நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையில் கொண்டு போய் நம்மளை வைப்போம் என்றால் நாம் பார்த்த சத்தியத்தின்படி அவனுக்கு மரணம் என்பது இல்லை. நம்ம கண்ட சத்தியத்தின்படி நீங்களும் நானும் தேவனோடு கூட என்ன செய்து விடுவோம் என்றால் சேர்ந்து விடுவோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்பதற்காக தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த இத்தனை ஆண்டுகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிற அனுபவம் எது தெரியுங்களா? ஒரு நாளில் முடிகிற விஷயம் அல்ல. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது அபியாசிக்கிற ஒரு அனுபவம். புரிந்து கொள்ள, தேவனுடைய வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யுங்க? கிரியை செய்யும். இஸ்ரவேல் ஜனம் அற்புதத்தை கண்டாலும் வார்த்தையில் நிலைத்து நிற்கவில்லை. இஸ்ரவேல் ஜனம் செங்கல் இரண்டாக பிளக்கப்பட்டதை கண்டாலும் வார்த்தையில் நிலைத்து நிற்கவில்லை. லூசிபர் என்று சொல்லப்படுகிறவன் அத்தனை மேன்மையாக படைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனை குறித்து சொல்லப்படுகிற அத்தனை அருமையாக தேவன் அவனை படைத்தார். எங்கே வாசிக்கிறோம்? ஏசாயா என்று நினைக்கிறேன். ஏசாயாவை எசேக்கியேல் என்று ஞாபகம் இல்லை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை அத்தனை அருமையாக தேவன் படைத்தார். மேல வாத்தியத்தோடும் எல்லாற்றத்தோடும் அவனை படைத்தாலும் கூட அவன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து இராமல் இருந்தபடியினாலே அவன் தேவனை விட்டு விழுந்து போனான். நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்றாரே. நீங்களும் நானும் தேவனிலிருந்து நாம் விழுந்து போய்விட்டோம். தேவன் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருந்தார். அவருடைய என்ன சொல்றது, சமூகத்தில் அந்த ஸ்தானத்தை நீங்களும் நானும் இழந்து போய்விட்டோம். இல்லைங்க, நானே என்ன மாத்துகிறேன், இல்லை நான் பரவாயில்ல, கடவுள் இல்லைனா கூட நான் மாத்துகிறேன். இல்லை, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. மரணம் என்கிற காரியம் உண்டு. நான் என்ன வேணா செய்யலாம், எது வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நான் செய்து யாரும் கேட்கிறது இல்லை அப்படி என்ற ஆட்டத்தை போடலாம் என்று சொல்லி மனிதன் நினைத்தாலும் நம்முடைய ஆட்டத்தை அடக்குவதற்கு, நம்முடைய கொட்டத்தை அடக்குவதற்கு மனிதனுக்கு விரோதமாக தெய்வம் இறங்கி வருவார். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது பேசிக்கொண்டு இருக்கும்போது சில காரியங்களை பேசும் பொழுது நல்லது செய்யணும் யார் வந்தாலும் யாரும் விட முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நிலை அப்படி இருக்கிறது. அத்தனை கொடூரனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன் கூட இருக்கிறவங்க பார்க்கிறது கிடையாது, மனிதர்கள் என்று பார்க்கிறது, தன் ஜனம் என்று பார்க்கிறது கிடையாது, ஏழைகள் என்று பார்க்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, மனுஷன் அத்தனை கொடூரம் உள்ளவனாக அவன் வாழ்கிறது. காரணம், அவன் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். விழுந்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திரும்ப அந்த நிலைக்கு நான் போகணும். அப்பதாங்க நமக்குள்ளே நல்ல எண்ணங்கள் உருவாக்கப்படும். நான் கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வார்த்தையோடு கூட நான் நினைந்திருந்தால் தான் எனக்குள்ளே நல்ல எண்ணங்கள் ஏற்படும், நல்ல சிந்தனைகள் நமக்கு ஏற்படும். இல்லை என்றால் சத்ருவானவன், பிசாசன், லூசிபர் என்று சொல்லுகிறவன் அவன் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து விழுந்தபடியினால் அவன் என்ன செய்தான்? ஜனத்தை என்ன செய்தான்? வருத்தெடுத்தான் என்று பார்க்கிறோம். ஜனத்தை என்ன செய்தான்? தன்னுடைய வர்த்தமானத்தினால ஜனத்தின் மேலே பாரத்தை சுமத்தி அத்தனை கொடுமையாக மனிதர்களை ஆண்டு எல்லோரையும் என்ன செய்தான்? அவன் மடங்கடித்து சாகடித்து உலகம் அவன் வாழ்ந்த காலத்தில் அந்த உலகம் முழுவதையுமாக சுடுகாடாக மாற்றினான் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அவனுக்கு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் அதே செயலை செய்வேன் என்றால் தேவனுடைய அந்த நமக்கு கொடுக்கப்பட்டது நிலையை விட்டு நான் இறங்கி போனபடினாலே திரும்ப அந்த நிலைக்கு போய் பிரகாசப்படுகிறவர்களை தெய்வம் நிச்சயமாக காப்பாற்றுவார். தெய்வம் நிச்சயமாக அவர்களை தேவன் நடத்துவார். இல்லை நான் என்ன செய்கிறேன் அதுதான் நான் பண்ணுவேன் என்றால் தெய்வம் வரும் பொழுது அவனுக்கு நியாய தீர்ப்புக்கு ஒன்று கொடுக்கப்படும். மனுஷன் சாகிற வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுங்க.
அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் இதை பண்றானே அப்படின்னு நம்முடைய எண்ணம் நமக்கு இருக்கலாம். கடவுள் ஏன் இப்படி செய்யும், உடனே ஏன் செய்ய மாட்டேங்கிறார், ஏன் அழிக்க மாட்டேங்கிறார், ஏன் தீயவர்களை ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார் என்று நமக்கு அநேக கேள்விகள் நமக்கு உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கு அவனுடைய காலம் முடிகிறதற்குள்ளே அவன் மனம் திரும்ப அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி தன் விழுந்த நிலையை அறிந்தவனாக திரும்ப அந்த நிலைக்கு போவதற்கு அவன் பிரயாசப்படுவான் என்றால் அவனை நடத்துவதற்காக தான், அவனை சரியான வழியில் பாதையில் நடத்துவதற்காக தான் 2 பேர் இந்த உலகத்திலே நமக்காக வந்தார்கள். அது என்ன, 2 பேர், ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை என்னையும் அவர்கள் சத்தியத்திற்குள்ள நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தான் நம்மை நடத்துகிறார்கள். அதான் ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றால் திரும்பமாக அவருடைய ஸ்தானத்திற்கு, அந்த ஸ்தானத்திற்கு போவதற்கு இந்த உலகத்தில் ஒரே வழி இயேசு மாத்திரமே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று சொல்லுகிறது. ஆதியில் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாக இருந்தது எது தெரியுங்களா? கொண்டிருந்தது, நாம் கொண்டிருந்தது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மத்திலே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனிக்கும் பொழுது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ எல்லா விஷயம் செய்கிற, ஆனால் நீ தேவனுடைய வார்த்தையில நிலைத்தில் இல்லாமல் இருப்பாய் என்றால் உன்னை சபையிலிருந்து நான் எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் அந்த வசனத்தை சொல்ல, 5ஆம் வசனத்தை வாசிங்களே போதும். உன் விளக்கு தண்டை அதில் இருந்து நான் நீக்கி போடுவேன், நீ சபைக்குரியவன் அல்ல என்பதை ஆண்டவர், இந்த விளக்கு சபை என்று சொல்லப்படுகிறது தான் உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ஸ்தானத்தில் திரும்பி கொண்டு போய் சேர்க்கிற இடம். ஹல்லேலூயா. சபை என்பது தேவன் நம் விழுந்து போன ஸ்தானத்தில் இருந்து திரும்பவும் அதே ஸ்தானத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கிற இடம்தான் சபை. அந்த சபையில தேவன் நம்மை வைத்து நம்மை பராமரிப்பார். அந்த சபையில தேவன் நம்மை வைத்து நம்மை பாதுகாப்பார். அந்த சபையில நம்மை வைத்து ஜீவனுள்ளவர்களாக நம்மை வாழும்படி நமக்கு கிருபை தருவார். தேவனுடைய வார்த்தையை நாம் முக்கியப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துறதுன்னா அடிச்சு பேனர் அடிச்சு ஒட்டுறது கிடையாது. வீடு ஃபுல்லாக வசனமாக இருக்கு பிரதர், வீடு ஃபுல்லாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வசனத்தை வச்சிருக்கேன், நல்லது. அந்த வசனத்தில் நான் புரிந்து கொண்டு அந்த வசனத்தில் நான் நிலைத்து நிற்பது தான் எனக்கு தேவை. நான் நெஞ்சில் மாட்டிட்டு போகிறது, கையில் பைபிள் வச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. கையில் பைபிள் வச்சிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நேரம் கிடைக்கும் போது எடுத்து படிக்கிறதுக்கு தான் கையில் பைபிள். சும்மா வச்சுட்டு சுற்றிட்டு போகிறதுக்கு இல்லை. எங்கே போனாலும் பைபிளோடு தான் சுற்றுவாருங்க அப்படின்னா என்னன்னு சொல்கிறது? மொபைலுக்கும் பைபிளுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லை. அப்போது நான் பயன்படுத்தக்கூடியவனாக, அதை படித்து அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. ஆகவேதான் தெளிவாக சொல்ற, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆதியில் கொண்டிருந்தது தான் சத்தியம். அந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ளும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்று வரைக்கும் திருச்சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் சபை அந்த வசனங்கள் முடியும் பொழுதுதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது எதங்க? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியத்தை, ஆதியிலிருந்து கொண்டிருந்த அந்த சத்தியத்தை, அந்த அன்பு என்று சொல்லப்படுகிறது. தேவனை குறித்து புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை உங்களுக்கு எனக்கும் என்ன செய்தது? கொடுக்கப்பட்டு. அன்பு என்றால் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். அன்பு அன்பா இருக்கிற நான் புரிந்து கொண்டு செயல்படுகிறது தாங்க அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பு என்பது தனி வார்த்தை, அண்டர்ஸ்டாண்டிங் என்பது தனி வார்த்தை அல்ல. இரண்டும் ஒன்றரை கலந்தது என்று பார்க்கிறோம். நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன் என்றால் நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன் என்ற அர்த்தம். அன்பு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும்.
80 வருஷம் 60 வருஷம் கணவன் மனைவியாக வாழ வேண்டும், எந்த பிரச்சனையும் சண்டை இல்லாமல் வாழணும்னா அன்பு செலுத்தணும்னா அவர்களை புரிந்து கொண்டு நடக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நான் விடுகிறதே கிடையாது. நீ யார் நான் யார் என்று சொல்லி இந்த ஈகோவோடு சுற்றி கொண்டு என்ன செய்கிறோம், நாமே நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். அதோடு அந்த பக்கம் அந்த பூமிக்கு வாழ்க்கை அழிக்கிறது மாத்திரமில்லைங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவரோடு கூட சேர வேண்டிய அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம், சேர்ந்து சீரழித்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக தேவனுக்கு ஏற்ற வழி நடக்கும்படியாக உங்களை என்னை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். சொல்லுமா? உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।